அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உடைய சாந்தி சமாதானம் இந்த காணொளியிலே பார்த்து இணைந்து இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உடைய அழகான அந்த ரஜப மாசத்துடைய இறுதி அந்த திங்கட்கிழமை இரவாக ஷாபான் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கியிருக்கிறான். ஏன்னா ஷாபான் சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஷாபானு ஷாயிரி, ஷாபான் மாதம் என்னுடைய மாதம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க ரஹ்மத்துல் ஆலமீன், அவங்க வரலன்னு சொன்னால் எதுவுமே இல்லை, உலகமே இல்லை. அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி உடைய மாதமாகிய அருமையான ஷாபான் மாதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அகலம் ஓ சஹலா, மர்ஹபா மர்ஹபா, எல்லோரும் எதிர்பார்த்து வருகை வரவேற்கிறோம். அந்த மாதம் எத்தகைய சிறப்பு மிக்கது. அதுதான் ஏராளமான சட்டத்திட்டங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கினா. தொழுகை, ஜக்காத்து, நோன்பு, நமக்கு பெருநாள் தொழுகை எல்லாமே சட்டத்திட்டத்தை நமக்கு இறக்கி தந்தது. அது மாதிரி இன்னல்லாஹ மலாயிகத்து யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அதே அல்லாஹ் நானும் சொல்கிறேன், நீங்களும் சொல்கிற, மலக்குமாரும் ஸலவாத் சொல்லுவாங்க, நீங்களும் ஸலவாத் சொல்லுங்க ஆயத்துக்கெல்லாம் இறக்கப்பட்டு அதிகமான ஸலவாத்தினுடைய சிறப்புகள் அல்லாஹ் தஆலா கொடுக்கப்பட்ட அந்த ஷாபானுடைய மாதம். அது மாதிரி கதில் நிர்ணயம் செய்யக்கூடிய, நம்முடைய ரிசுக்களை அதிகப்படுத்தக்கூடிய, ஆயுசுகளை அதிகப்படுத்தக்கூடிய, மௌத்து ஹயாத் நிர்ணயிக்கக்கூடிய அழகான ஒரு நம்முடைய வாழ்வாதாரத்தை பட்ஜெட்டு கணக்கை போடக்கூடிய மாதம் தான் அந்த ஷாபானுடைய மாதம். அது மாதிரி வருஷத்துல நம்முடைய எல்லா அமல்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானலோகத்தின் பக்கம் உயர்த்தப்படக்கூடிய அமல்கள்லாம் போய் சேரக்கூடிய அந்த மாதம். நான் ஒரு நோம்பாளியாக இருக்கக்கூடாதா? நான் குர்ஆன் ஓதக்கூடியவளாக இருக்கக்கூடாதா? நான் தர்மம் செய்யக்கூடியவங்களாக இருக்கக்கூடாதா? நான் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய, உணவு அளிக்கக்கூடியவனாக இருக்கக்கூடாது என்று சொல்லி அதை அமலிலே ஈடுபட்டு கொண்டு அதிக நோன்பு வைக்கக்கூடிய மாதமாக இந்த ஷாபான் மாதம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு சிறப்பான, அவ்வளவு வெகுமதியான இந்த அற்புதமான இந்த ஷாபான் மாசத்தை நாம் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி ஏராளமான சிறப்புகள், ஏராளமான வெகுமதிகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன் அல்லம ஷாபான், எவரொரு ஷாபான் மாசத்தை கண்ணியம் செய்தார்களோ, அல்லம அம்ரி, என்னை நீங்க கண்ணியப்படுத்தி போன்றிருக்கும், என்னை கண்ணியப்படுத்தி விட்டீங்க. வமன் அல்லம அம்ரி, என்னை யாரு என்னுடைய அந்த ஷாபான் மாசத்தை கண்ணியப்படுத்தி இருந்தாங்களோ, ஃபரத்தன் லுஹுரன் யோமுல் கியாமா, கியாமத்தினாலே அவங்களுடனே நம்ம எல்லா இடங்களையும் அவங்க உதவியாளனாக இருப்பேன். ஆமாம், நம்ம பற்றோடு இருக்கின்ற பொழுது, சிராத்து முஸ்தகிம் மலை மின்னத்துவத்தை கடக்கின்ற பொழுது, மாஷர் மைதானத்தில் கேள்வி கணக்கின்ற பொழுது, அரசுடைய நிலையில் இருக்கும் போது எல்லாம் உங்களுடைய உதவியாளனே நான் இருப்பேன் என்று சொன்னால் அவ்வளவு சிறப்பு மிக்க மாதத்தை கண்ணியப்படுத்தினீங்க. அது மாதிரி நான் உங்களை கண்ணியப்படுத்தி மறுமையிலே என்று சொல்லப்பட்ட ஏராளமான சிறப்புகள் கொண்ட, வெகுமதிகள் கொண்ட ஷாபான் மாசமே வருக என்பதை பற்றி நம்ம பார்க்க போறோம். வீடியோ கடைசி வரை பாருங்க, எல்லோரும் ஷேர் பண்ணுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வே வரக்கூடிய ஷாபான் மாசத்திலே ஏராளமான அனைத்து மக்களும் அதிகமான அமல் செய்வதற்கும், நோன்பு நோக்கிற்கும், குர்ஆன் ஓதுவதற்கும், ரமதானுக்கு தயாராக கூடிய ஒரு மாதமாக, ஒரு பாராமுகமாக இருக்காம அந்த ஷாபான் மாசம் எல்லோரும் என்ன செய்வாங்க, ரமதான் வருது அதுக்குள்ள நம்ம கொஞ்சம் ரமதானுக்கு போய்க்கலாம். ரஜபு மாசத்துல என்ன அமல் செய்வோம். ஆனா சில நபர்கள் என்ன செய்வாங்க, ஷாபான் மாசம் ஒரு ஓய்வெடுப்பு கூடிய ஒரு மாதமாக இருப்பாங்க. அப்படி இருக்காம அழகான முறையை அமல் செய்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறப்பான அமல் செய்து காட்டினாங்களோ, அத்தகைய ஒரு அமல் செய்யக்கூடிய மாதமாக அல்லாஹ் நம்முடைய மாதமெல்லாம் ஷாபான் மாசத்தை ஆக்கி அருள்வான். ஆமீன். நஹமதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: من علم شعره علم أمري، ومن علم أمري فرتا وظهرا يوم القيامة أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றி கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உடைய மிகப்பெரிய கிருபையினால ரஜப மாசம் நம்மளை விட்டு கடந்து செல்ல இருக்கிறது. அல்லாஹ்வே ரஜப மாசத்து ஏராளமான அமல்கள், நோன்புகள்,
தொழுகைகள், தான தர்மங்கள் செஞ்ச, மேராஜ் அமல் செஞ்ச எல்லா அமலும் அல்லாஹுவே சாலிஹான அமலாக நீ ஏற்றுக்கொள்வாயாக. ரஹ்மானே, உனக்கு 1000 அல்ஃப் மர்ரா அல்ஹம்துலில்லாஹ். எங்களுக்கெல்லாம் இந்த ரஜப் மாசத்திலே மேராஜுடைய சிறப்பெல்லாம் நீ வழங்கினாயே, உனக்கே 1000 கோடி சுக்ருகளை நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம் ரஹ்மானே. இதே போன்று வர இருக்கக்கூடிய ஷாபான் மாசமே வருக வருக, அந்த மாசத்து வருகை நல்வருவாகட்டும் என்று நாம் எல்லாம் அந்த வருகை எதிர்பார்த்து கொண்டக்கூடிய ஷாபான் மாசமே நீ வருக. அற்புதமான அந்த மாதம் நம்மளை கிடைத்து அந்த மாதத்தில் அதிகமான அமல் செய்வதற்கும், தாந்தர்மம் செய்வதற்கும், தொழுவதற்கும், குர்ஆன் ஓதுவதற்கும், நோன்புகள் அதிகமாக வைப்பதற்கும், நம்மளுடைய அமலையெல்லாம் உயர்த்தக்கூடிய அந்த மாதம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பான அமல் செய்யக்கூடிய அமலாக அல்லாஹ் கபூல் செய்து தருவானாக. அந்த மாதத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரஜப் மாதம் கடைசி திங்கட்கிழமை இரவாக இருக்கிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் கடைசி ரஜபுடைய கடைசி திங்கள். அதுக்கப்புறம் அந்த ஷாபான் மாதம் செவ்வாய் முதல்ல இன்ஷா அல்லாஹ் நமக்கு அந்த தகவல் வரும்போது நம்ம அதை இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த கடைசி திங்கட்கிழமை, ரஜபுடைய கடைசி திங்கட்கிழமை, இந்த கடைசி திங்கட்கிழமை இந்த ரஜப் மாதத்துடைய சிறப்பு ஏராளமான நோன்பு, 4 விதமான நெய்யத்துல நோன்பு வச்சா அந்த 4 நோன்பு வைத்த நன்மை நம்ம அடைய முடியும். அது எப்படி நம்ம தெரிவது? 1வது ரஜபு கடைசி திங்கட்கிழமை சுன்னத்தான் நோன்பு. நீங்க ஒரு நோன்பு வைக்கிறீங்க, 4 நோன்புடைய நெய்யத்துல அதுல கொண்டு வர்றீங்க. அப்ப 4 விதமான நோன்புடைய நன்மைகளும் அடையலாம். அதுதான் நீங்க பார்க்க போறோம். முதலாவது என்ன பார்க்குறோம்? திங்கட்கிழமை சுன்னத்தான் நோன்பு ஒன்று நீயத்தாச்சுங்களா? சுன்னத்தான திங்கட்கிழமையுடைய நோன்பு நான் வைக்கிறேன் 1. 2வது ரஜப் மாசத்தினுடைய நோன்பு சுன்னத்தான் நோன்பு நான் வைக்கிறேன் 2. 3வது ரமலான்ல கலாவான நோன்பு நான் நியத்தை செய்து வைக்கிறேன் 3. 4வது ஒரு நியத்து, மேராஜ் நோன்பு என்னால் வைக்க முடியல, 26 மேராஜ் 27வது நோன்பு நான் மிஸ் பண்ணிட்டேன், வைக்க முடியல, அதனால் அதுவும் கலா செய்ய நான் சொல்லி நியத்து செய்கிறேன். இப்படி 4 விதமான நியத்துகளை வச்சு இன்று நம்ம நோன்பு நம்ம வைத்தோம் என்று சொன்னால், சகுரு செய்தோம் என்று சொன்னால், நாளைக்கு சகுரு செய்து திங்கட்கிழமை நோன்பு வச்சோன்னு சொன்னால் 4 விதமான நியத்துகளை வச்சு 4 விதமான நோன்புடைய சிறப்பு அடையலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லோருக்கும் சிறப்பு அமல் செய்யக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் வழங்குவானாக. 1. 2வது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சிறப்பான இந்த ஷாபான் ரஜபுன் ஷஹருல்லாஹ், ரஜப் மாதம் அல்லாஹ்வுடைய கண்ணியமான மாதம் நம்மளை விட்டு கடந்த சிலை இருக்குது. ஷாபான் மாதம் வரக்கூடிய ஷாபான் மாதம் என்னுடைய மாதம் என்று சிறப்பித்து சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. ரமலானு ஷஹரு உம்மதி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க 3வது ரமலான் மாதம் உம்மத்துடைய மாதம் சொன்னாங்க. அப்படி இடைப்பட்ட மாதம். இந்த இடைப்பட்ட மாதம் எல்லோருக்கும் ஒரு என்ன பாராமுகமாக இருப்பாங்க, ஒரு கவனக்குறைவாக இருப்பாங்க. ஏன்னா ரஜம் வந்துச்சு, ரமலான் வரக்குள்ள நம்ம கொஞ்சம் ஓய்வு எடுப்போம், அப்போ ரமலானுக்கு பார்த்துக்கலாம், ரமலானுக்கு நோன்பு வைக்கணும், பரந்து தொழுகை எல்லாம் ரமலானில் பார்த்துக்கலாம், இப்போ கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம், நம்ம வேற துனியாவுடைய வேலையெல்லாம் நம்ம தீவிரமாக செய்து முடிச்சிடலாம், அந்த கவனத்தில் தான் இருப்பாங்க. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, இந்த ஷாபான் மாதத்திலே தான் அல்லாஹ் நம்முடைய ஒரு வருஷத்துடைய அமலெல்லாம் உயர்த்தப்படுகிறது. எனவே என்னுடைய அந்த அமலெல்லாம் அல்லாஹ் சீகரிக்க போடக்கூடிய நேரத்திலே நான் ஒரு நோம்பாளியனாக அல்லாஹ் என்ன கபூல் செய்யட்டும், நான் ஒரு குர்ஆன் ஓதக்கூடியவங்களாக அல்லாஹ் என்னுடைய அமலெல்லாம் உயர்த்தப்படட்டும், எழுதட்டும், கபூலாகட்டும். நான் தானம் செய்யக்கூடியவனாக அல்லாஹ் இந்த வருஷத்துடைய அமலெல்லாம் உயர்த்தப்படட்டும். நான் ஒருத்தருக்கு உணவளிக்கக்கூடியவனாக என்னுடைய அமலெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்த்தட்டும் என்று அவங்க அதிகமான நோன்புகளையும் அதிகமான அமலம் செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. முதலாவது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், நம்முடைய ஒரு வருஷத்தினுடைய அமல்கள் உயர்த்தப்படுகிறது. எப்படி வாரத்தில் திங்கள் வியாழன் நம்மளை அமல உயர்த்தப்படுகிறதோ அது மாதிரி அல்லாஹ்வுடைய இடத்திலே நம்முடைய எல்லா அமலும் உயர்த்தப்படக்கூடிய ஒரு வருஷத்தினுடைய அமல் உயர்த்தப்படுகிறது. அந்த அமல உயர்த்தப்படக்கூடிய நேரத்தில் நம்ம அல்லாஹ்வுடைய அச்சப்பட்டு நம்ம நோம்பாளியாக கொஞ்சம் பயந்து தொழுகையாளிகளாக இருந்தோம்னு சொன்னால் பட்ஜெட்டு கணக்கும் வருகிறது. பட்ஜெட்டு கணக்கு நம்ம வரக்கூடிய நாட்களில் மவுத்து எப்போ, நம்முடைய மவுத்து எப்போ, நம்முடைய நீளமான ஆயுசு, நம்முடைய ரிசுக்கு, நம்முடைய பலா முசீபத்து, நம்முடைய நோய் நொடிகள், இப்படி உண்டான நம்ம வாழ்க்கை தேவையான நம்முடைய வாழ்வாதாரத்தை பங்கிடக்கூடிய மாதம் தான் ஷாபான் மாதம்.
அப்ப நம்மளுடைய அமல்களை உயர்த்தப்படுகின்ற பொழுது நோன்பாளிகளாக, குர்ஆன் ஓதக்கூடியவங்களாக, தர்ம கர்த்தாக்களாக, பிறருக்கு உதவி செய்யக்கூடியவங்களாக, நல்ல மௌனமா இருக்கக்கூடியவங்களாக, நல்ல பிறருக்கு நல்ல வார்த்தை சொல்லக்கூடியவங்களாக, தீனுடைய வேலை செய்யக்கூடியவங்களாக நம்முடைய அமல் உயர்த்தப்பட்டால் நமக்கு கதா கதிர் பங்கிடுகின்ற பொழுது, வாழ்க்கை பங்கிடுகிற பொழுது நீளமான ஆயிரம் பங்கிட்டு கொடுப்பான். பரக்கத்தை ரிசுக்களை அபிவிருத்தி தாய் தருவான். பலா முசீபத்தை அப்புறப்படுத்தி விடுவான். நம்முடைய எல்லா வரக்கூடிய ஆண்டை சிறப்பாக்கி விடுவான். அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்முடைய எல்லா அமலும் நம்மளுக்கு வரக்கூடிய வருஷத்துடைய ஆயுளெல்லாம் நீளமான ஆயிலை தந்து நம்ம எல்லாம் கேள்விப்பட்டோம். சவுதி அரேபியாவில நாசிர் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய வலியுல்லா 142 வயசு வரை வாழ்ந்திருக்கின்றார்கள். 142 வயதுல அவங்க இறந்தாங்க. செய்தி நம்ம எல்லாம் பார்த்தோம். நம்ம வீடியோலாம் பதிவு செய்திருக்குது. பார்க்காதவங்க போட்டு பார்த்துக்குங்க. 142 வயசு வரையும் வாழ்ந்தாங்க. வாழ்ந்தது மட்டுமல்ல, அவங்க சரித்திரம் படைத்தாங்க. என்ன, 40 ஹஜ்ஜுகளை செய்திருக்கிறாங்க. மாஷா அல்லா, 40 ஹஜ்ஜு செஞ்சாங்க. 100 உம்ராக்களை செய்திருக்கிறாங்க. அதிகமான நோன்பு, தொழுகை, இபாதத்து, அந்த அளவுக்கு தாந்திரமம் செய்யக்கூடியவங்களா, நல்ல நல்ல செல்வந்தர்களாக என்ன ஹஜ்ஜு செஞ்சாங்க, உம்ரா செஞ்சாங்கன்னு சொன்னால் அப்போ சாதா சீதாமான நம்ம மாதிரி செய்ய முடியுமா? நமக்கு ஒரு உம்ரா செய்வதற்கு, ஹஜ்ஜு செய்வதற்கு அல்லா இடத்த முறையிட்டு கொண்டே இருக்கிறோம். அல்லா நமக்கெல்லாம் கபூல் செய்திருவானாங்க. வாழ்நாளில் ஒரு ஹஜ்ஜு செய்யணும், வாழ்நாளில் ஒரு உம்ரா செய்யணும், வாழ்நாளில் நமக்கு அந்த காபத்துல்லாவை பார்த்து நம்முடைய அல்லாஹ்விடத்தில் நம்ம எல்லாம் நம்முடைய தேவையெல்லாம் மண்டாடி கேட்கணும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பாக்கியம் எல்லா முஸ்லீம்களுக்கும் கிடைத்தே ஆக வேண்டும். நம்ம அல்லா இடத்துல கோரிக்கை வைக்கிறோம். அல்லாஹ் கபூல் செய்து தருவானாக. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அந்த வாழ்க்கை அல்லாஹ் சுப்ஹானஹு கொடுத்தானே. சலீம் என்று சொல்லக்கூடிய அந்த நம்மளுடைய நண்பருக்கு, மக்காவில் இறந்துவான் அவருக்கு 142 வயசு வரை இப்பவும் வாழ்ந்துருக்கிறாங்களே. அப்போ சாத்தியம் இல்லாமையில இல்லை. நம்மளுடைய இன்னமெல்லாம் பின்னி அல்லா இடத்துல நல்ல நீயத்தோடு நம்ம கேட்கணும். நல்லா வாழணும், நீளமான ஆயுள் தரணும், நிறைய ஹஜ் செய்யணும், நிறைய உம்ரா செய்யணும், நிறைய சம்பாதிக்கணும், குடும்பத்துக்கு தாராளமாக உதவி செய்யணும், ஏழை எளியோருக்கு நம்ம உதவி செய்யணும். இப்போ எம்எஸ்கேவில் தமிழ்நாட்டில் அதிகமான குடும்பங்களை தத்தெடுத்து வளர்க்கக்கூடிய திருமண ஆதரவை கொடுக்குறாங்க, நோயாளிகளுக்கு உதவி செய்கிறாங்க, ஏழை எளியோருக்கு மளிகை ஜாமான கிட்டுகளை வழங்குறாங்க. அது மாதிரிலாம் நம்ம அதிகமான எல்லா மஹல்லாக்களையும் அதிகப்படுத்தி செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற நட்பாசையிலே அல்லா இடத்துல உதவி கேட்கணும். நிச்சயமாக நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பட்ஜெட்டு கணக்கக்கூடிய நேரத்தில் இவ்வளவு விஷயத்தை கேட்கக்கூடிய மாதம் தான் நம்மள வரக்கூடிய ஷாபான் மாதம். இன்ஷா அல்லாஹ் எல்லோருக்கும் அல்லாஹ் சிறப்பாக்கி தருவாயா, பரக்கத்தாக்கி தருவான். இளமான ஆயுதத்தந்து, ஆரோக்கியத்தந்து, பாமெல்லாம் மன்னிக்கப்பட்டு, ஆபத்து முசீபத்து அல்லாஹ் பாதுகாப்பு செய்து 3 யாசீன்களை ஓதி நம்ம இப்போவே யாசீன்கள் அதிகமாக ஓதி நம்ம அல்லா இடத்திலே முறையிட்டு கொண்டே இருப்போம். நம்ம அமலெல்லாம் சாலிஹான அமலாம் உயர்த்தப்படட்டும். நம்முடைய வரக்கூடிய ஆண்டுகள்லாம் சிறப்பான ஆண்டுகளாக ஆரோக்கியமாக அமல் செய்யக்கூடிய கடைசி இறுதி மூச்சு வரையிலையும் நின்று அவனுக்கு வழிபடணும், ஐவேளை தொழுகணும், ஹஜ்ஜு செய்யணும், உம்ரா செய்யணும், பிறருக்கு உதவி செய்யணும். அப்படிப்பட்ட சிறப்பான வாழ்க்கை அல்லாஹ்வே ஷாபால எல்லோருக்கும் நீ வழங்குவாயாக. ஏராளமான மக்கள் துவா செய்ய சொல்லுங்க. அல்லாஹ்வே இந்த வீடியோ, இந்த சேனல்ல, இந்த காணொலியில பார்த்து இணைந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லோருக்கும் அல்ஹம்துலில்லாஹ். ஐயா 5 லட்சம் பேர்கள் இந்த பார்வையாளர் இருந்து கொண்டிருக்கிறாங்க. 3000 பக்கத்துல சப்ஸ்கிரைபர் அதிகமான முறையிலே பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த வீடியோ அமீர் அப்பாஸ் வீடியோ சேனல்ல இன்னும் கோடி மக்கள் பார்த்து பயனடையணும். அது நமக்கு மறுமையில மறுமையில நன்மை தரக்கூடிய ஒரு சேனலாக அல்லாஹ் விரிவுபடுத்த வேண்டும், பரக்கத்தாக்கி தர வேண்டும், எல்லோரும் பார்க்க வேண்டும். தினசரியா நம்ம ஒவ்வொரு வீடியோக்களையா நம்ம சேனல்ல நம்ம தினசரியாக கல்விகளை படிச்சு கொண்டே வர்றோம். ஒவ்வொரு நாளைக்கு 10 நிமிடமாக 1/4 மணி நேரமாக ஒவ்வொரு விஷயங்களை எடுத்து நம்ம அழகான முறையிலே ஆதாரத்துடனே, குர்ஆன் ஆயத்துடனே, ஹதீஸுடனே தெளிவான வரலாறுகளை பார்த்து நல்ல முறையிலே எல்லோரும் சந்தோஷப்படக்கூடிய, பரவாயில்ல அல்ஹம்துலில்லாஹ் நல்ல வீடியோக்களாக பயனுள்ளதாக இருக்குது என்று எல்லாம் போன் சொல்லி பேசக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளோ ஆரோக்கியத்தையும் ஞானத்தையும் நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பு நமக்கு அந்த நழுவக்கூடாது. இறுதி வரையிலையும் மௌத்து வரையிலும் நம்ம தினசரியாக வீடியோக்களை நம்ம அப்டேட் செய்துட்டு வர வேண்டும். மக்களுக்கு பயனுள்ள கல்விகளை சென்று கொண்டே இருக்க வேண்டும். எல்லோரும் பயனடைந்து கொண்டு மறுமையிலே மிகப்பெரிய அமல் செய்யக்கூடியவங்க நம்ம எல்லாம் வர வேண்டும். நான் செய்யற மாதிரி நீங்களும் பிறருக்கு வீடியோக்களை ஷேர் பண்ணும்போது உங்களுக்கும் அந்த நன்மைகள் கிடைக்கும். அதுக்கு தான் இந்த வீடியோக்கள். மறந்துடாம
நம்ம அனைவர்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷாபான் மாதம் அடைந்து அமல் செய்வதற்கும் ரமதானை பரிபூர்ணமான முறையிலே நோன்புகளை வைத்து குர்ஆனை ஓதி தான தர்மங்கள் செஞ்சு எல்லா இரவுகளையும் அதிகமான நன்மை அடையக்கூடிய லைலத்துல் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லாம் எல்லோருக்கும் வழங்க வேண்டும். எல்லோருடைய சிரமங்களையும் அப்புறப்படுத்தி கடன் இல்லாத, நோய் இல்லாத, கவலை இல்லாத நல்ல வியாபாரத்தை பறக்கத்தை தந்து நம்முடைய எல்லா அவசிய தேவையெல்லாம் அல்லாஹ் பூர்த்தியாக்கி தந்து நம்முடைய பிள்ளைகள்லாம் சாலியான பிள்ளைகளாக்கி மேரேஜ் முடிக்காதவங்களுக்கெல்லாம் நல்லா அவங்களுக்கு பொருத்தமான ஜோடி அல்லாஹ் தஆலா வழங்கி குடும்பத்தில் நிம்மதி சாந்தி சமாதானத்தை அல்லாஹ் தஆலா இந்த ஷாபானுடைய மாசத்திலே நம்முடைய பட்ஜெட் கணக்கிலே போடுகின்ற பொழுது சிறப்பான ஒரு வாழ்க்கை நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் தருவானா, எல்லோருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. துவா செய்ய சொல்லியிருக்காங்க, துவா செஞ்சுட்டோம், அல்லாஹ் கபூல் செய்வான். அப்போ அப்படிப்பட்ட சிறப்பான இந்த நாளில் நம்ம சொன்னது மாதிரி ஹலாலு ஹராமு தொழுகை ஜக்காத்து அது மாதிரி பெருநாளுடைய சட்டத்திட்டம் எல்லாம் இந்த ஷாபான் மாசம் அல்லாஹ் நமக்கு இறக்கணும். அது மாதிரி வராத்து ராவ் என்று சொல்லக்கூடிய பட்ஜெட்டு கணக்குகளை வீடியோ நம்ம 1/4 மணி நேரம் ஆகிப்போச்சு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோ அது ஷாபானுடைய ஏராளமான சிறப்புகள் இருக்குது. அந்த சிறப்பாக நம்ம போடுவோம். பட்ஜெட்டு கணக்கூடிய மாசமாக அழகான அந்த கதா கதிர் ரிசுக்கு பலா முசீபத்து எல்லாம் இல்லாமல் ஆகக்கூடிய அழகான ஒரு மாதம் இந்த ஷாபான் மாசமாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான நன்மைகளை செய்வதற்கு சூரத்து துஹான் என்று சொல்லக்கூடிய அருமையான அந்த சூறா, இந்த சூறாவை அதிகப்படியான முறையில் நம்ம ஓத 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 நம்ம கேட்கக்கூடிய துவாக்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தஅஜீலுல் இஜாபா வேகமாக கபூலாவதற்கு அது ஒரு காரணமாயிருது. எது? சூரத்து துஹான் ஓதுனா இந்த ஷாபான் மாதம் பிறக்குது, நீங்கள் டெய்லி தினசரியா அந்த சூரத் துஹான் சின்ன சூறா தான், அது ஓதிட்டீங்கன்னா உங்களுடைய எல்லா அமலும் சீக்கிரமாக அல்லாஹ் கபூலாக்கி தருவான் என்று இமாம் பெருமக்கள் எழுதுகின்றார்கள். அதே மாதிரி அல்லம ஷாபான் யாருக்கு கண்ணியப்படுத்துகின்றார்களோ அல்லம அம்ரி அல்லாவை நம்ம கண்ணியப்படுத்தின போல ஆகிவிடுகிறது. ஒமன் அல்லம அம்ரி எவர்களோ அல்லாவை கண்ணியப்படுத்தி விருவாரையானால் ஃபரத்தன் வலுஹுரன் யௌமுல் கியாமத் நாளையிலே அவன் நம்முடைய எல்லா அமலையும் துணையுடனே தேவையுடனே நமக்கு உதவியாக அல்லாஹ் நம்முடைய கண்ணியமான வாழ்க்கையிலே நமக்கு எல்லா இடத்திலும் சிறப்பான மறுமை வாழ்க்கை வெற்றியாக்கி தந்து விடுவான். அப்படிப்பட்ட கூட்டத்தில் நம்ம எல்லோருடைய வாழ்க்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவானாக. இன்னும் மீதமுள்ள நாட்களில் இந்த ஷாபானுடைய சிறப்புகளை பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம சொன்னது மாதிரி கேட்டது மாதிரி அமல் செய்யக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. உலக முஸ்லிம் எல்லோருக்கும் அனைத்து உலகமும் போர்க்காலங்கள் இல்லாத இந்த அமெரிக்கா இஸ்ரேல் இந்த ஈரானை போட்டு மிகப்பெரிய உள்கலவரத்தை ஏற்படுத்தி அவங்க உள்ளேயே ஆளுகளை விட்டு இறக்கி அதை போர் புரிகிற மாதிரி பல குழப்பங்கள் ஒன்று பண்ண சங்கிகள் நம்ம இந்தியா வடநாட்டில் செய்கிற மாதிரி அங்கே வெளிநாடுகளில் ஈரான் ஈராக் சவுதி போன்ற அங்கே ஒரு பெரிய ஒரு குழப்பவாதத்தை உண்டாகக்கூடிய அந்த யஹூதி நஸ்ராக்குடைய குழப்பங்கள் இருந்து அல்லாஹ் நம்மளை எல்லாம் பாதுகாப்பு செய்து ரஜபு மாதத்தில் எப்படி அல்லாஹ் பரக்கத்தாக்கி தந்தானோ அடையக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் வழங்கினானோ ஷாபான் மாதம் அல்லாஹ்வே உலகம் முஸ்லிம்கள் எல்லோருக்கும் அதை எதிர்பார்த்து கொண்டக்கூடிய ஷாபான் மாதத்தை சிறப்பான முறையில் அடைவதற்கும் ரமதானை சீரோடும் சிறப்போடும் கண்ணியத்தோடும் மரியாதையோடும் எல்லா நோன்பு வைப்பதற்கும் எல்லோரும் அமைதியான முறையில் அல்லாஹ் இடத்திலே எல்லா அமலும் செய்து அடையக்கூடிய வெகுமதிகளை அடையக்கூடிய லைலத்துல் கத்ராவை அடையக்கூடிய ரமதானை அடையக்கூடிய பெருநாளுடைய சிறப்பை அடையக்கூடிய சௌபாக்கியத்தை அல்லாஹ் எல்லோருக்கும் வழங்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.